ராஜ்யசபா தேர்தலுக்கு திமுக சார்பில் அக்கட்சியின் வேட்பாளர்கள் டி.கே.எஸ். இளங்கோவன், ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் காலியாக உள்ள ராஜ்யசபாவுக்கான 6 இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் டி.கே.எஸ். இளங்கோவன் மற்றும் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் திமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் இருவரும் வியாழனன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டசபை செயலர் ஜமாலுதீனிடம் மனு தாக்கல் செய்தனர். அப்போது திமுக பொருளாளரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின், திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னாள் அமைச்சர் ஆர். வைத்தியலிங்கம் சமீபத்தில் தமாகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த ஆர்.எஸ். பாலசுப்ரமணியன், தற்போதைய ராஜ்யசபா எம்பியாக பதவி வகிக்கும் நவநீத கிருஷ்ணன் மற்றும் கன்னியாகுமரி அதிமுக வக்கீல் பிரிவு இணைச் செயலாளர் ஏ. விஜயகுமார் ஆகியோர் அதிமுகவின் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இத்தேர்தலில் ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய 34 எம்.எல்.ஏக்கள் தேவை. திமுகவில் 89 உறுப்பினர்கள் இருப்பதால் அக்கட்சியால் 2 வேட்பாளர்களை மட்டுமே வெற்றி பெறச் செய்ய முடியும். அதே நேரம் 134 எம்.எல்.ஏக்கள் வைத்திருந்தாலும் அதிமுக 4 எம்பிக்களை தேர்வு செய்ய முடியும் என்ற வித்தியாசமான சூழ்நிலை உருவாகியுள்ளது.